9 மாத குழந்தை பருவத்திலிருந்து 15 வயதுக்குட்பட்டோர் வரையிலானவர்களுக்கு ரூபெல்லா தட்டம்மை தடுப்பு மருந்து போடும் பணிகளை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இது பற்றி பெற்றோர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். இன்ஜெக்ஷன் நல்ல இன்ஜெக்ஷன் மறுபடியும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பெற்றோர்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால் இந்த இன்ஜெக்ஷனை குழந்தைகளுக்கு போடுறது மிகவும் நல்லது. நிறைய வதந்திகள் வர்றது உண்மைதான். எங்களுக்கும் டவுட்டில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ண எங்களோட டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலில் சொல்லலான்ற ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா என்ன ஏது வேக்சின்றது தெரியாமல் சும்மா ஃப்ரீயாக போடுறாங்கன்னு சொல்லி போட்டுக்க கூடாது இல்லையா, அதுக்காக பார்க்கும். இல்லை, அந்த மருந்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை பற்றி வெளிநாட்டிலேருந்து இறங்குனது அது இதுன்னு சொல்கிறதுனால தான் பயப்படுறாங்க. இது எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த இன்ஜெக்ஷன்லாம் போடணுன்றது முடியாத காரியம். கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல இதுதான். எது நல்லது கெட்டதுங்கிறது இன்னும் ரீச் ஆகலை. ஒருத்தர் சொல்கிறாரு டாக்டர் நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தவங்க சமூக நலத்துறை அமைச்சரில் சொல்கிறாங்க இதெல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கவர்மெண்ட் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கிற வேண்டியது. மற்றபடி வதந்திகள் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது. இந்த வதந்திகள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்காது. இல்லை எனக்கு குழந்தைக்கு இந்த ஊசி போடுறதுனால எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கவர்மெண்ட்டில் கொடுக்குறது ஏதோ தப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஸ்கூலில் டாக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னாங்க இது போடணும் முக்கியமாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ செய்தி பார்க்கையில பாதி இப்படிமா பேசுகிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறது உறுதியாக இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லதை கொண்டு ஆதரிக்கணும். நம்ம கவர்மெண்ட் பேப்பர் மீடியாவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். மருந்துகளை சோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் கூட வந்திருந்தது. அப்போ நம்ம இந்த மருந்தை போடணுமா போட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான வரையறை இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல எல்லா ஸ்கூல்லேயுமே இப்போ போட சொல்லி ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் குழந்தைங்கள் பிறந்ததுலேருந்து முறைப்படி தடுப்பூசி போட்டுட்ருக்கோம். எம்எம்ஆர், மீசில்ஸ், டைஃபாய்டு, சிக்கன் பாக்ஸ் எல்லா ஊசியுமே போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த ஊசி போட சொல்லி வந்திருக்கிறது இந்த மாதிரி குரூப்பில் வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்கன்னா போட வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கு. போட்டிருக்கோம். ஆனால் இந்த டோஸில் போட வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கெடுதின்னு சொல்கிறாங்க அந்த இதுக்கு. அதனால் போட வேணான்னு சொல்லலான் இருக்கோம் ஸ்கூலில். நெட்லேயும் அப்படி தான் வருது போட வேணான்ட்டு.